வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19/11/2024. இன்று சங்கடகர சதுர்த்தி. சரிங்களா? இன்றைய நாள் மாலை வேளையில் விநாயக பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். அதை போய் தரிசனம் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து அதை அந்தியில் போய் தரிசனம் பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் வாங்கிய கடன் அடையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வழிவகை தெரியும். ரொம்ப சிரமப்படுறவங்க எல்லாருமே சற்று நிம்மதியாக இருக்கலாம். குடும்பம் அமைதி கிடைக்கும். சரிங்களா? வாங்க இன்றைய நல்ல நேரம். இன்று காலை 7:45 8 மணி 45 நிமிடம் வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5 மணி 45 நிமிடம் வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும் யமகண்டம். சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் 6:15 நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 10 மணி வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை திருவாதிரை நட்சத்திரமும், அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று காலை 10:24 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவ கரணம் இரவு 10 மணி வரை, அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 7:14 வரை சித்த யோகம், அதன் பிறகு இரவு 7:15 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:15 வரை அனுஷ நட்சத்திரமும், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்தும் சந்திராஷ்டமம். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துட்டே இருங்க, கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க. மனதுக்கு இதமாகவும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இன்றைக்கி தென்படும். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே போகும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும். குடும்ப விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பகிரக்கூடாதுங்க. அதுமாதிரி உயரதிகாரிகளிலிருந்து உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அதனால் மன மகிழ்ச்சி அடையும். ஆக இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் மேஷராசி அன்பர்களுக்கு அருமையான நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுபவ அறிவால் சில நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு அருமையான தேவையை கூட இன்றைக்கி பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தனவரவு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சு கலை நயத்துடன் இன்றைக்கி உங்களுடைய வார்த்தைகள்லாம் கலை நயத்துடன் சூப்பராக இருக்கும். ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி அன்பர்கள் மிக சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருக்கும்.
மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைய காரியத்திற்காக சிறு சிறு பிரயாணம் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேர் போய் தான் வரணும். அது மாதிரி வாழ்ந்த சில பழைய பிரச்சனைக்காக உங்களுடைய ஆசையை நீங்கள் நிறவாசியாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதன்படி பார்த்தா மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் இன்றைக்கி அதிகமாக நடக்கணும். ஆனால் இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் நன்மைகள் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்குது. ஆக 1ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனதில் ஒரு தெளிவற்ற நிலை காணப்படும் என்பது தான் பலன் உங்களுக்கு. சரிங்களா? கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தை மாற்றத்துக்கான சிக்கலும் வந்து சேரும். பிரிந்து சென்றவரை பற்றி நீங்கள் உங்களுடைய நினைவுகள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அது ஒரு விதமாக அது போயிட்டுருக்கும். அதனால் மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் வேண்டி இன்றைக்கி கடகராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் ஆள் இல்லாதவங்களை பற்றி கவலைப்படுறது தான் அதிக நேரம் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு எதிலும் துணிச்சலுடன் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி. அதேமாதிரி சுறுசுறுப்புக்கு கொஞ்சம் மூட அஞ்ச மாட்டீங்க. மன சுறுசுறுப்பும் சரி, உடல் சுறுசுறுப்பும் சரி நல்லாயிருக்கும். உங்கள் மேலதிகாரிக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி அன்பர்களுக்கு சில தடங்கல்கள் வந்து சேர்ந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தினாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குங்க. சரிங்களா? கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடன்பிறப்புகளால் ஆதாயம் காணக்கூடிய அற்புதமான நாளுங்க. அது மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். எடுத்த காரியத்தை இன்றைக்கி எளிதில் செய்து முடிக்கிறதுக்கான தன்மையும் உண்மையும் உங்கள்கிட்ட இருக்குது. அதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் ஆதாயம் ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாயிடும். எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கி நல்லா புரியறதுக்கான தன்மை ஏற்படும் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நல்லா சிந்திக்க தெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் எடுத்த காரியத்தில் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் வியாபாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அப்படிங்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு இன்றைக்கி ஏற்படுங்க. தந்தை வழி உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மனதிலே பட்ட திட்டத்தை உடனே நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தேவையற்ற பேச்செல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிங்க. இன்றைக்கி பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாழும் வகையை வந்து ரொம்ப கடுமையாக பேசுங்க. யார்கிட்டையும் வாடிக்கையாளர்கிட்டையும் சரி அல்லது வியாபாரிட்டையும் சரிங்க. இன்றைய நாள் வந்து ரொம்ப கனிவாக பேசுங்க. பேச்சில் தான் உங்களுடைய திறமை இருக்குங்க. அது மாதிரி குழந்தைகளுடைய ஆசைகளை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் அலைச்சல் ஏற்படுறதுக்கான சான்ஸும் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்ச மாத்திரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வசதியும் சரியாகவே அமையுதுங்க. அதனால் உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கான நாளும் இந்த நாள் தாங்க.
இன்றைக்கி 8ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உண்டு. ஆனாலும் இன்றைய சந்திராஷ்டமம் உங்களை பெருசாக பாதிக்காதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள்னே சொல்லலாம். தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாரின் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறதுக்கான தன்மை உங்கள்கிட்ட இருக்குங்க. புதிய நட்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையும் இன்றைய நாள் மனதில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லுவீங்க. அதனால் உங்களுடைய குடும்ப ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கான சில வேலைகளை இன்றைக்கி செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்துக்காக செலவிடக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுங்க உங்களுக்கு. ஆனால் உண்மையிலேயே சில தோல்வியை சந்தித்து தான் நீங்கள் வரணும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பின்னடைவு தெரியுது. அதனால் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். கும்பராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கலந்த நாள்னு சொல்லலாம். ஆமாங்க, நெருக்கமானவர்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. அதுமாரி உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறத்துக்கான மகா சான்ஸ் இருக்குங்க. அது மாதிரி வெளியூர் பயணத்தால் நன்மை ஏற்படும். வெளியூர்லேருந்து நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமான தகவல் இன்றைக்கி காத்திருக்கு. அது மாதிரி கவனமாக, அதாவது விலை உயர்ந்த பொருட்களை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். இல்லைன்னா அதை கைவிட்டு விழுந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரையும் பார்த்துக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் கைப்பொருள் சேதாரம் என்ற விதத்தில் இருக்குது. உடல் நலம் இன்றைக்கி தேருங்க. 5ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாள்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இந்த விலை உயர்ந்த பொருட்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சரிங்களா? மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பணப்பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையும் இன்றைக்கி தீர்றோம். அதில் மாற்றம் இல்லைங்க. புதிய வாகனம் வாங்கிறதுக்கு சிலருக்கு இந்த யோகம் இருக்குது. இன்றைக்கி அதை பயன்படுத்தி புதிய வாகனங்கள் வாங்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளுங்க. இன்றைக்கி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களுக்கு கல்வியில் பிள்ளைகள் செழிப்பாங்க. நல்ல விதமாக இருக்கும். இன்றைய நாள் மொத்தம் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.